Zerodha புதுசா basket orderனு ஒரு புது ஆர்டர் டைப் இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டர் டைப் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் லைவ் டெமோவோட. ஃபர்ஸ்ட் லைவ் டெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி basket orderனா என்ன, இதை எப்படி யூஸ் பண்றது, எந்த டைம்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா கொடுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் basket orderனா என்னன்னு பார்த்தறலாம். basket orderனா என்ன டெஃபினிஷன் சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா facility to place multiple orders at the same time. அதாவது ஒரே டைம்ல நம்ம நிறைய ஆர்டரை basket order வழியா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படினு சொல்றாங்க. ஸோ ரெண்டாவது இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம பேஸ்கெட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு எந்த டைமில் வேணாலும் ஃப்யூச்சரில் இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டாக்லையும் ஒரே பட்டனாக கிளிக் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் பேஸ்கெட் ஆர்டரை. ஸோ இது வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது எப்படி வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் பார்த்தலாம். நம்ம இன்னும் லைவ் டெமோ பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மார்ஜின் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கை ஆட் பண்ணுறீங்க, குவான்டிட்டி ஆட் பண்ணுறீங்க, என்ன ஆர்டர் டைப்னு ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு அதே வந்துட்டு கம்ப்யூட் பண்ணிடும் மார்ஜின். இந்த ஸ்டாக்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இவ்வளோ மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டு அப்படிங்கிற சொல்லி கீழே காமிச்சிரும். அதையும் நான் வந்துட்டு சில ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணி லைவ் டெமோவில் காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆர்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம், எவ்வளோ பேஸ்கெட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் 20 ஆர்டர் நீங்கள் போடலாம். 20 ஸ்டாக்ஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம், அதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை இந்த பேஸ்கெட்குள்ளே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பை இதெல்லாம் போட்டுறணும், அதுக்கப்புறம் தான் செல் பண்ணணும். இப்போ வந்துட்டு புல் கால் ஸ்ப்ரெட் இது பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பையோடது போட்டுட்டு அதுக்கு ஃபாலோ அப் வந்துட்டு செல்லாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக மார்ஜின் கேல்குலேட் பண்ணும். ஸோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு லைனாக போடணும் பை செல் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற ஸ்டாக்ஸ்க்கெலாம் நீங்கள் எந்த ஆர்டரை வேணாலும் நீங்கள் பேஸ்கெட்டில் வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது மட்டும் ஃபஸ்ட்டு பை அதுக்கப்புறம் செல், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிளையண்ட் ஐடிக்கு 20 பேஸ்கெட் க்ரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு பேஸ்கெட்லேயும் 20 ஆர்டர்ஸ் இருக்கலாம். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு இது. ஸோ இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய செக்டர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்டர் வந்துட்டு திடீர்னு பாசிட்டிவ் போக ஆரம்பிக்கும், திடீர்னு நெகட்டிவ் வர ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த பேஸ்கெட்டை ஒவ்வொரு செக்டருக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். என்எஸ்சி இந்தியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வேரியஸ் செக்டர்ஸ் இருக்கும். ஃபார்மா செக்டர், ஆட்டோமொபைல், ரியாலிட்டி, அதுக்கப்புறம் பேங்க்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் பேஸ்கெட் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியை ரெப்ரசென்ட் பண்ணுற முக்கியமான ஸ்டாக்கை அந்த பேஸ்கெட்டில் வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி ஏதோ ஒரு சப்போர்ட்டு இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பை ஆர் செல் பண்ணிட்டோம்னா நமக்கு பேங்க் நிஃப்டி இறங்கும்போது அதில் ஷார்ட் பண்ணலாம் அந்த பேஸ்கெட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்கை. இதே சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னா அதில் பை ஒன்று வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் லைவ் டெமோ பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். அதே மாதிரி ஃபார்மா செக்டர் இல்லை வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு, அப்போவே நீங்கள் போயிட்டு ஸ்கேனர் யூஸ் பண்ணி சில ஸ்டாக்ஸை பேஸ்கெட்டில் ரெடியாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த நாள் மார்னிங் ஓப்பன் ஆனோன்னா அந்த பேஸ்கெட்டை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் மார்ஜின் அதே காமிக்கும். எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இதாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ்கெட்டை கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நம்ம திங்க் பண்ணி வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணி இது பண்ணோம். ஜஸ்ட் பேஸ்கெட் ஆர்டருங்கிறது நிறைய ஸ்டாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு தான் ஜென்ரலாக நமக்கு பார்த்தோன்னே தெரியும். அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் யோசித்து என்னென்ன மாதிரி ஸ்டாக் இது பண்ணலாம் நம்ம குயிக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறக்கு அப்படிங்கிறது நம்ம தான் கொஞ்சம் திங்க் பண்ணி நமக்கு தேவையான ஸ்டாக்கு ஸ்கேனரு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ இப்போ ஒரு லைவ் டெமோ பார்க்கலாம் பேஸ்கெட் ஆர்டரு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வெப்பில் மட்டும்தான் பண்ண முடியும். இன்னும் மொபைலில் இவங்க இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. இப்போ டெஸ்டிங் ஃபேஸ் போயிட்டுருக்கு. இப்போ நீங்களும் யூஸ் பண்ணலாம். உங்களோட சிஸ்டம் இருந்ததுன்னா அதில் லாகின் பண்ணி கைட் வெப்பில் பண்ணலாம். மொபைலில் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு 2 hour வித்தின் அ வீக் அந்த டைமில் வந்துட்டு இந்த ஃபீட்பேக்லாம் இன்கார்பரேட் பண்ணிவிட்டு அதுலேயும் லான்ச் பண்ணிடுவாங்க. அப்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு லைவ் டெமோ பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். டேரெக்டாக அங்கே போகலாம் வாங்க. இப்போ நான் Zerodha Kiteல இருக்கேன். நம்ம டெமோ பார்க்கலாம். இப்போ ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆர்டர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேஸ்கெட்னு இருக்கும். ஆர்டர்ஸ் GTT பேஸ்கெட்னு இருக்கும். பேஸ்கெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பேஸ்கெட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னே ஏதோ ஒரு இது கொடுத்துக்குங்க. பேங்க் பேஸ்கெட் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஐடி பேஸ்கெட் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. பேங்க் பேஸ்கெட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ பேஸ்கெட்டில் உங்களுக்கு இப்படி வந்துடுச்சு. இங்கே ஃபஸ்ட்டு பேங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். பேஸ்கெட்டில் இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறேன், எவ்வளோ லிமிட்டில் வாங்குகிறேன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 5 குவான்டிட்டி வாங்கிக்கிறேன்.
இதை வந்துட்டு நான் ரெகுலராக இது வச்சுக்கலாம். இந்த எந்த ஆர்டர் போடுறீங்க அப்படிங்கிறதும் வச்சுக்கலாம். பை எஸ்எல் எஸ்எல்எம் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பை எஸ்எல்எம்னா என்ன அப்படின்னு தெரிலனா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஆர்டர் டைப்ஸில் இருக்கும் பிளேலிஸ்ட்டில். ஸோ இதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ உடனே உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் மார்ஜின் ரெக்வயர்ட் மார்ஜின் அப்படின்னு கேட்குது 5 ஸ்டாக்கு. ஸோ இன்னும் அடுத்தது வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பேங்க் பேஸ்கெட்டுக்காக நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பேஸ்கெட் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு இது மார்க்கெட்லேயே போடுறேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் பேஸ்கெட்டில் ஹெச்டிஎஃப்சி ஆட் பண்ணிக்கலாம். லிமிட்டில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இதில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு வேறு என்ன பேங்க் இருக்குது? கோட்டாக் மஹேந்திரா இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் நீங்கள் ஷார்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா சில பேங்க்கை இது பண்ணலாம், சில பேங்க்கை வந்துட்டு ஷார்ட் செல்லுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நான் செல் ரெடியாக இருக்குது லிமிட்டில். இது 2 லிமிட்டில் போட்டிருக்கேன், இது மார்க்கெட்டில் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு எந்த இதில் வேணாலும் நீங்கள் இதில் 2 மார்க்கெட் இருக்கிறதுனால இங்கே ப்ரைஸ் இல்லை. இது 2க்கு வந்துட்டு லிமிட்டில் போயிருக்கிறதுனால இங்கே இந்த லிமிட்டில் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் ஆர்டர் நீங்கள் மாடிஃபையும் பண்ணிக்கலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி குவான்டிட்டி மாற்றிக்கலாம், லிமிட்டில் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை க்ளோனும் பண்ணிக்கலாம். ஒரு டைம் க்ளோன் பண்ணால் ஐசிஐசிஐ பேங்க் இன்னொரு டைம் வந்துட்டு கீழே வந்துடுச்சு பாருங்கள். திருப்பி 4 குவான்டிட்டி அப்படியே உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டர் அப்படியே க்ளோன் ஆகிடுச்சு. வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெக்வயர்ட் மார்ஜின் அண்ட் ஃபைனல் மார்ஜின் அப்படிங்கிற சிஸ்டம் டிஸ்பிளே பண்ணிடுச்சு கீழே 1038. அதுதான் அந்த ஃபைனல் மார்ஜின். இந்த 4 ஆர்டரும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேஸ்கெட் ஆர்டர் வழியாக இந்த அமௌண்ட் வந்துட்டு உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த 4 ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணலாம். கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு கிளிக் பண்ணோன்னா ப்ளேஸ் ஆல் 4 ஆர்டர் கன்ஃபார்ம் கொடுக்கணும், எஸ்ஆர்னோ. எஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு எல்லா ஆர்டரும் உங்களுக்கு லைனாக எக்ஸிக்யூட் ஆகிரும். ஃபஸ்ட் மார்க்கெட் ஆர்டர் குயிக்காக எக்ஸிக்யூட் ஆகிரும். லிமிட்டும் வந்துட்டு உங்களுக்கு அந்த மேட்ச் ஆகிருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு குயிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஆர்டர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எக்ஸிக்யூட்டட் காமிச்சிடும். பொசிஷன்லேயும் உங்களுக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண எல்லா ஸ்டாக்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு நம்ம பேஸ்கெட் ஆர்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேரியஸ் ஸ்டாக்ஸை ஆட் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக காமிச்சேன். புதுசாக வந்துட்டு ஆர்டர் வந்திருக்குன்னு. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இது எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். தேங்க்யூ.